ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தக்காளி மலிவாக வந்துருச்சு, திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பவும் பழைய மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தக்காளி எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதில் சில நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு 10-15 பூண்டு எடுத்துக்கிறேன். இந்த பூண்டையும் அது கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வெறும் பூண்டும் தக்காளியும் மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன். இதில் பூண்டு தோல் உரிக்காமல் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா பூண்டோட தோலும் இதில் சேரும்போது அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் எடுத்துக்கிறேன். அந்த 50 ml எண்ணெயும் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு கொஞ்சம் போட்டு, வெந்தயமும் போட்டுக்கலாம், ஆனால் நான் வெந்தயம் மட்டும் சேர்க்கலை. கூடவே ஒரு 4 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி. அந்த 1/2 கிலோ தக்காளிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருந்துச்சு. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு, இது சின்ன டீஸ்பூன்னால 2 வாட்டி போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இது அடியெலாம் பிடிக்காது. இது கூடவே பச்சை மிளகாத்தூள் மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாத்தூளும் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாத்தூள் அதனுடைய கலருக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படின்றதுனால கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பெரிய டீஸ்பூனால் 3 டீஸ்பூன். இந்த அளவு அந்த 1/2 கிலோ தக்காளிக்கு சரியாக இருந்துச்சு. இதை மூடி போட்டு சிறுந்தியில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். இது நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி மேலெல்லாம் எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு இருக்குது. நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு, தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுந்தியிலே வச்சு பொறுமையாகவே கொதிக்க விடுவோம். இது கொதிக்கும்போது இதில் தண்ணிலாம் விட்டு அரைக்கவே கூடாது. கொஞ்சமாக கொதித்து வரும்போதே மேலெலாம் தெளிக்கும். அதனால் நம்ம இதை மூடி போட்டே கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் பிடிக்குது. இந்த அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் மூடி போட்டு எடுத்த உடனே எண்ணெய் மட்டும் அந்த தக்காளி ஊறுகாய்க்கு ஏற்ற மாதிரி தக்காளி தொக்கு நல்லா சுண்டி போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. கூடவே உப்பு எல்லாம் சரியாக இருக்கானு பார்த்து உப்பு சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு நிற்கிது. சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த தக்காளி தொக்கு கெடாது. இது ஊறுகாய் மாதிரி கூட நம்ம ஒரு சாதத்துக்கு வச்சுட்டு கூட தொட்டுக்கலாம். முக்கியமாக புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போடணுன்னு இல்லை, இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் கூட எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. வெளியில் வச்சிங்கனாலே உங்களுக்கு 2 வாரம் அளவுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நான் செஞ்சு இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், இல்லை பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வரும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.